வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ஏஜே தமிழ் நோட்டீஸ் ஸ்பீக்கர். இன்னைக்கு நம்மளுடைய பதிவுகளை என்ன பார்க்கணும்? ஒரு அருமையான பதிவு, ஒரு நல்ல தலைப்பு. கேள்வி. என்ன நண்பா சொல்றீங்க? கேள்வியா? கேள்வியே ஒரு நல்ல பதிவா? அப்படின்னா பதிவு நிச்சயமா. அத முதல்ல நம்ம கேள்வினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. கேள்வி என்பது அதாவது ஒரு பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பத்தி நம்ம அறிந்து கொள்வதற்கும் பயன்படுத்தும் அல்லது ஒரு கருவி கூட சொல்லலாம். அதைத்தான் கேள்வின்னு சொல்றோம். கேள்வி மூலமா ஒரு பொருளை புரிஞ்சுக்க முடியும், அந்த பொருளை அறிந்து கொள்ள முடியும். இதுதான் கேள்வியோட தந்திரம். அதாவது கேள்வியோட எல்லாருக்கும் ஒரு சின்ன பதட்டம். அது ஸ்கூல்ல அதாவது படிக்கும் கல்லூரி முதல் இன்று நாம் படிக்கும் சிறுவர்களாக பள்ளி முதல் அனைவருக்குமே அந்த கேள்வி கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கு. இருந்தாலுமே அந்த கேள்விகள் நிறைய பதில்கள் கொட்டி கிடைக்கிறது. ஆனா அந்த கேள்வியை நம்ம சரியா கேட்கணும், சரியா பயன்படுத்தணும். ஒரு கேள்வியை நம்ம கிட்ட கேட்கிறப்ப மற்றவங்க அவங்களுக்கு கசப்பா இருக்கு. ஒரு நல்ல உதாரணமா நீங்க ஒரு கேள்வியை மற்றவங்க கேட்கிறீங்க வச்சுங்க, அந்த கேள்வி உங்களுக்கு இனிப்பா இருக்கா, மற்றவங்களுக்கு கசப்பா இருக்கும். அதே கேள்வியை உங்ககிட்ட கேட்கும் பொழுது அந்த கேள்விகள் கசப்பாகவும் இருக்கும், அந்த கேள்வியுடைய தன்மையும் உங்களுக்கு புரியும். ஆனா கேள்வி என்பது ஒரு ஆயுதம்னு சொல்லலாம், ஒரு அற்புதமான கருவின்னு சொல்லலாம். ஏன்னா அதை பயன்படுத்தி நிறைய அறிவியலாளர்கள் நமது நாட்டில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்காங்க. எப்போ ஒரு அறிவியலாளர் தன் மனதில் கேள்வி எழப்பட்டதோ அப்பொழுதிருந்துதான் ஒவ்வொரு அறிவியல் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டே இருக்கிறது. இன்று எத்தனையோ விஞ்ஞானிகள் சாதனையாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய மனதில கேள்வி என்ற ஒரு பொருள், அதாவது ஏன் எதற்கு கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு நாம் எழுதுகோள் முதல் இன்று உலகையே மாற்றும் செயற்கை நுண்ணறிவு வரை ஒரு கேள்வியாளர் தான் என்ன சொல்லலாம். ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் இன்று உலகத்தையே மாற்றி கொண்டிருக்கு. அதாவது நம்ம வாழ்க்கையில கேள்வி கேட்கணும். நீங்க உங்க வாழ்க்கையில அதாவது எப்படி ஒரு கேள்வியை நீங்க மற்றவங்க கேட்கிறீங்களோ அதே கேள்வியை நீங்க திருப்பி உங்ககிட்ட கேட்கலாம். ஏன்னா அந்த கேள்வியில அப்படி சிறப்பான பதில்கள் அடங்கி இருக்கு. அதே கேள்வி உங்க வாழ்க்கையில நீங்க கேட்கணும். நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து என்ன பண்ண போறோம், நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியம் எது, நாளைய நாள் என்ன பண்ண போறோம், இன்றைய நாள்ல என்ன பண்ணி இருக்கோம், உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். நம்ம வயசு எத்தனை, 25, 26, 27 வயதாயிடுச்சு, ஒரு நல்ல அரசு துறை வேலைக்கு போகணும். இந்த நிறைய கேள்விகள் உங்க மனதை கேட்டுக்கொண்டே இருக்கு. அப்பதான் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்கான வழிகள் பதில் பிறந்து கொண்டே இருக்கும். கேள்விதான் நண்பா இந்த உலகத்தையே கேள்வியாலே வடிவமைத்திருக்காங்க நிறைய விஞ்ஞானிகளும் அறிவியலாளர்களும் கவிஞர்களும் நிறைய மேதைகளை சொல்லுவோம். கேள்வி என்பது நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்காத ஒன்று. ஆனா அந்த கேள்வியை ஒரு சூழ்நிலையில அதாவது நமது வாழ்க்கையின் ஒரு விளிம்புல நம்ம கேட்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு நிறைய பதில்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த பதில்னா ஒரு நல்ல வெற்றிக்கான நல்ல பாதையை கூட சொல்லுவோம். அதான் பதில். அதனால நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில கேள்வி கேட்கணும். அது நீங்களா இருந்தாலும் சரி, மற்றவர்களா இருந்தாலும் சரி, கேள்வி கேளுங்க, கேள்விகளை கேளுங்க, கேள்விகளை விதைங்க. ஒரு நாள் அது மரமாக பதிலாகணும். மரம் என்னும் பதிலாக வரும் அந்த கேள்வி அன்னைக்கு தெரியும் உங்களுடைய கேள்வி எவ்வளவு அற்புதமானது. உங்க வாழ்க்கையில அந்த கேள்வி கேட்டாலும் நீங்க எவ்வளவு இடத்துல இருக்கீங்க நண்பர்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுல ஒரு நபரை நாம் கேள்வி கேட்கறதுனால ஒரு மதிப்பு தன்மையோட இருக்கும். அதே கேள்வி நம்ம அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி கேட்கும் பொழுது அவங்கள அந்த கேள்வி மிகவும் ஒரு அவமானம் உள்ள ஒரு கேள்வியாக அந்த இடத்துல அவங்க மாற்றினான். ஆனா அந்த கேள்வியால அவங்க பட்ட அவமானத்தினால ஒரு நாள்ல அந்த பட்ட அவமானத்துல பின்னாடியில அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மேதாவியாக வரலாம், மிகப்பெரிய ஒரு அரசு துறை சார்ந்த வேலையாக வரலாம். ஏன்னா ஒரு கேள்வி ஒரு நபர் அழிக்கவும் செய்யும், ஆக்கவும் செய்யும். கேள்விக்கான பதில் அதான் சொல்றேன். கேள்வி என்பது ஒரு கருவி மட்டுமல்ல, ஒரு ஆயுதம் கூட சொல்லலாம். நண்பர்களே, இறுதியாக கூறுகிறேன் உங்களுக்காக, எப்பொழுதும் கேள்வியை உங்கள் மனதில் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அது உங்களுக்கானது என்று கொள்ளலாம். சுருக்கமா சொல்லணும்னா கேள்வியை
அதாவது கேள்வியை உங்கள் வாழ்க்கையில நீ தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு சிறப்பு. நான் கேள்வி உங்களை வளர வைக்க ஒரு கருவி ஏற்றுக்கொள்ளலாம். நன்றி. மீண்டும் உங்களிடமிருந்து